நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. பரலோக பிதாவே, நன்றி சொல்கிறேன். இந்த புதிய வருஷத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாமத்தை புதிய வருஷத்திலே மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து ஆண்டவர் பெரிய காரியம் செய்யுங்க. கிருபை நாளே இருக்கு தான் முடிச்சு விட்டுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எபேசியர் புஸ்தகம் 6:1 பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு வசனம் அழகாக சொல்கிறது. முதலாவது கீழ்ப்படுகிற பிள்ளைகள். கண்டிப்பாக பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது மட்டுமல்ல, பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் நிறைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆனோடனே என் இஷ்டத்துக்கு என் கூடயாவது பேசுவேன், ஃபோனு பேசி அவங்க இஷ்டத்துக்கு திருமணம் முடிக்காங்க. அதை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படி சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, உனக்கு நன்மை உண்டாக இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்க, ஆண்டவர் எப்படியும் வசனம் சொல்லியிருக்க. அல்லேலூயா. நம்ம தகப்பனை தாயை கனம் பண்ண வேண்டும். வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. அது மட்டும் இல்லை, உனக்கு பூமியிலே நன்மை உண்டாவதற்கு, உனக்கு நன்மை உண்டாகி இருப்பதற்கும். நமக்கு நன்மை கிடைக்குன்னா தாய் தகப்பனு கீழ்ப்படியணும். அநேகருடைய பிள்ளைகள் தாய் தகப்பன் கீழ்ப்படியாதபடி, அநேக தாய் தகப்பனு பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பார்க்காதபடி எங்கே கொண்டு சேர்க்குறாங்க அப்படின்னா முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்குறாங்க. எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய பாவம் செய்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அந்த பாவங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வசனம் சொல்கிறது. தாயின் தகப்பனே கணம் பண்ணணும் அப்படின்னு வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சோத்திரம். அல்லேலூயா. அதே போல் உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு உங்களை நல்லா வளர்த்து நீங்கள் நல்லா உங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் வயசானவர் முதியோர் இல்லத்தில் சேர்த்தா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் இந்த டிவியை பார்க்குற அன்பு பிள்ளைகளை பெற்றோர்களை கனம் பண்ணுங்க. முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்காதுங்க. வயசான பெற்றோர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள நல்லா பராமரிங்க. அது மட்டும் இல்லை, வாலிப நாட்களே அன்பு பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. கஷ்டப்பட்டு வளர்த்து எவ்வளோ பணங்கள் செலவழித்து படிக்க வைக்காங்க. படிக்க போகிற இடத்துல நிறைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடி குடிக்கு அடிமைப்படுறாங்க, பாவத்துக்கு அடிமைப்படுறாங்க, சினிமா பைத்தியத்துக்கு அடிமைப்படுறாங்க. இப்படி எல்லா பாவத்திலும் அடிமைப்பட்டு பெற்றோர்களை கனமனம் மறந்து விடுறார்கள். பாருங்கள், சொல்லுக்கு கீழ்ப்படியே மாட்டாங்க. எத்தனையோ குடும்பங்கள் என்கிட்ட ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. என் பிள்ளைகள் நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், என் பிள்ளைகள் என்னை மதிக்கவே மாட்டுக்காங்க, என் பிள்ளைகள் என்னோடு பேசக்கூட மாட்டுக்காங்க. பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையை வளர்த்துருப்பாங்க. பிள்ளை வளர்க்குக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அன்பு பிள்ளைகளே, கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் பெற்று வளர்த்து உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அதனால் ஆண்டவர் இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் வருஷம் பெரிய பிள்ளையாகி கல்யாணம் முடித்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர்கள் நீங்கள் கனம் பண்ண வேண்டும். அதுதான் ஆண்டவர் தெளிவாக வசனம் சொல்லியிருக்கிறது. பாருங்கள், கீழ்ப்படியாமை பிள்ளையின் மேல் தேவ கோவாக்கினை வரும் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ கோவா கீழ்ப்படினார். பாருங்கள், சோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். எபேசியர் புஸ்தகம்
5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். வேதவாசன் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது பாருங்கள். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஏன் தேவ கோபாக்கினை வருது? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கினை வருமா? பாருங்கள், என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலால் உங்களுக்குள்ளேயே சொல்லப்படவும் கூடாது. பாருங்கள், சோத்திரம், அல்லேலூயா. வேசித்தனம் சொல்லப்படக்கூடாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, வம்பும் புத்தியீனமான பேச்சு. பாருங்கள், சிலர் பேசும்போதே புத்தி இல்லாமல் பேசுவாங்க. புத்தி இல்லாமல், புத்தியோடு பேசணும். யாருக்கிட்ட என்ன வார்த்தை பேசணும்? பெரியவங்களை மதிக்க மாட்டாங்க, பெற்றோர்களை மதிக்க மாட்டாங்க, வீண் வார்த்தைகளினால பேசுவாங்க. வார்த்தைகளினால தாயை தகப்பனை திட்டுவாங்க. பெற்றெடுத்த தாயை திட்டுவாங்க, தகப்பனை திட்டுவாங்க. பாருங்கள், அதெல்லாம் செய்யக்கூடாது என்று வசனம் சொல்கிறது. பாருங்கள், வம்பு பேச்சு பேசக்கூடாது, புத்தியீனமான பேச்சு பேசக்கூடாது. வம்பு அளப்பாங்க, வம்பாக பேசுவாங்க, திமிராக பேசுவாங்க, புத்தியீனமான பேச்சு பேசுவாங்க. அது பேசக்கூடாது என்று வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரியாசம் பண்ணுவாங்க. சில தாயை, படிக்காத தாய் சில வார்த்தையை சொல்லிடுவாங்க. நீங்கள் படிக்க வச்சு அம்மா தானே படிக்க வச்சாவ, நம்ம அப்பா தான் படிக்க வச்சாவ. பெற்றோர்கள் படிக்காமல் இருப்பாங்க, அதனால சில வார்த்தை சொல்லிடுவாங்க. அதுக்கு பரியாசம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி பரியாசம் பண்ணுவாங்க. பரியாசம் பண்ணக்கூடாது என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, சோத்திரம், விபச்சாரம் பண்ணக்கூடாது, அசுத்தமாக இருக்கக்கூடாது, பாவங்கள் சாபங்கள் அசுத்தங்களை செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. பாருங்கள், அநேகர் விக்கிரத்தை வணங்குவாங்க. விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாசை காரணாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுமே தேவ கோபாக்கினை வரும். இப்படிப்பட்ட பாவங்கள் செய்தால் தேவ கோபாக்கினை வரும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கண்டிப்பாக நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆண்டோர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். ஆண்டோர் பாருங்க, பெற்றோர் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், ஆண்டோருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன், செழிப்பாக்குற தேவன், கண்டிப்பாக உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஆதியாகம புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிஞ்சான், அதனால் ஆபிரகாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படி சொன்னார். அதனால் ஆபிரகாம் ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அப்படி புறப்பட்டு போனான். அவர் சொன்ன ஊர்களில் போய் குடியிருந்தான். அதனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். பாருங்கள், 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுடைய உன்னார் யாவும் அவனோடு லோத்தும் எகிப்தை விட்டு தென் தேசத்து வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். காரணம் என்ன? ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் வெள்ளிய பொண்ணை கூட சீமானா கர்த்தர் ஆபிரகாமே மாற்றினார். ஆடு மாடுகள் எல்லா பெருக்கத்தையும் கட்டளையிட்டார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் இன்றைக்கே மனம் திரும்பி கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள்.
கீழ்ப்படிந்தால் தான் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சான், ஆபிரகாமும் கீழ்ப்படிஞ்சான். ஈசாக்கு பாருங்கள், தான் பலியிட கொண்டு போகிறான். சின்ன பிள்ளை தானே, பலியிட ஆண்டவர் சொல்லிட்டாரு, பிள்ளைய கொண்டு பலி செலுத்துன்னு சொல்லி அதனால் கொண்டு போகிறாரு. கூட்டுக்கு போகிறாரு. நேரே பலிபீடத்தில் கொண்டு வச்சு, அப்போ அவன் கேட்க போகும்போது, பலி செலுத்த தானே போகிறோம்ப்பா, நமக்கு தகுந்த பலி செலுத்த ஆடு எங்கே இருக்குதுன்னு கேட்கா. எந்த ஆடை பலி செலுத்தணும்னு சொல்லி இவன் தான் பிள்ளைய தான் ஆடாக பலி செலுத்த சொல்லியிருக்காரு ஆண்டவர். அதனால் கூட்டிகிட்டு போகிறான். இந்த கேட்டுக்கிட்டே போகிறான். இப்போ இருக்க பிள்ளைகள் இப்படி ஒரு பலி செலுத்த போகணுன்னா வருமா? பின்னால் வராது. அல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு ஈசாக்கு அப்படி போனான். பாருங்க, ஆண்டவர் பலிபீடத்தில் வைக்கும்போதும் அவன் சத்தம் போட்டானா? சத்தம் போடலை. அப்பா ஏன் என்னை பலிபீடத்தில் வைக்கிறேன்னு சொன்னானா? சொல்லவே செய்யலை. எவ்வளோ கீழ்ப்படிஞ்சான்னு பாருங்கள். அந்த ஈசாக்குடைய கீழ்ப்படிதல் இன்னைக்கு ஈசாக்கையும் யாக்கோவும் அந்த குடும்பம் எல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருக்கிறா. பாருங்கள் எவ்வளவு அழகாக அந்த பலிபீடத்தை கட்டி அந்த காலும் கையும் கட்டும்போது, எதுக்குப்பா என்னை காலுங்கை கட்டுறேன்னு சொல்லலை. இப்போ இருக்க பிள்ளைகளை காலுங்கை கட்டுன்னு அவுத்து போட்டு ஓடிடும். தகப்பனு கிறுக்கு பிடிச்சிட்டு வயசான காலத்தில். அதனால தான் என்னை காலுக்கு கட்டிடுறாங்கன்னு சொல்லி, என்னை பலியிட போகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் நான் ஒன்றுமே சொல்லலை. கட்டி அப்படி பலி செலுத்தும் போது கத்தி ஓங்கும் போது கூட அவன் எழும்பி வரலை, அவன் சத்தம் போடலை. பாருங்கள் எவ்வளோ ஒரு கீழ்ப்படுதல் பாருங்கள். அதை கூட அவன் பாட்டுக்கு படுத்திருக்கிறான். எவ்வளோ ஒரு கீழ்ப்படுதல் பாருங்கள். அன்பு பிள்ளைகளை, அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிறதா? இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த ஆபிரகாமுடைய பிள்ளை ஒரு ஈசாக்கு அப்படி கீழ்ப்படிஞ்சு படுத்து கிடக்கிறான் பலிபீடத்தில். கையை ஓங்குறான். கத்தி ஓங்கும் போதும் கூட அவன் சத்தம் போடலை, எழும்பி வர முடியல. அவன் மட்டும் அமைதியில் படுத்து கிடக்கிறான். ஆண்டவர் அதெல்லாம் பார்த்தாரு. அல்லேலூயா. ஈசாக்கு மேலே கை போடாத ஆபிரகாமே அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் கொலை செய்ய போன அவனை நிறுத்தி வச்சுறாரு. பற்றியெல்லாம் ஆண்டவர் அதுதான் அதிசயம் செய்கிறவர். ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு விரோதமாக யார் எழும்புனா கூட ஆண்டவர் நம்மளை அசைக்க விட மாட்டார், நம்மளை தொட விட மாட்டார். பாருங்கள், அதிசயங்களை செய்கிற தேவன். அந்த கீழ்ப்படியாமேன் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். எந்த பாவம் செய்யாதபடி ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு பரிசுத்தமாய் நடக்கும் பொழுது, அல்லேலூயா, ஈசாக்கை போல அல்லேலூயா, ஆபிரகாம் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சான். ஆபிரகாமுடைய பிள்ளையும் அந்த ஆபிரகாமுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவர் அந்த பலிக்கு அவனை விலைக்கு பாதுகாத்து ஈசேக்கு உயிரோடு பாதுகாத்தார். சோத்திரம் பாதுகாத்தது மட்டுமல்ல, அதுக்கு பதிலாக ஒரு ஆடை கொண்டு வச்சு பலியிட்டிருக்கிறா. பாருங்கள், அதுக்காக தான் இன்னைக்கு ஏசப்பா நமக்காக ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி பலியிட்டிருக்காரு. நம்மை பாதுகாப்பதற்காக, நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக அப்படி பலி செலுத்திருக்கு. அவர் ரத்தத்தை சிந்திருக்கார் கல்வாரி சிலுவை. அதனால் ஆண்டவருடைய தெய்வம் நம்ம கூட வந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார். அதனால் கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வளரும்படியாக அல்லேலூயா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதனால் கண்டிப்பாக நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்கும் கீழ்ப்படியணும், பெற்றோருக்கும் கீழ்ப்படியணும். அப்படி நடக்கும்போது பாவத்திலிருந்து பாவம் செய்யாதபடி விடுதலை பெற்று, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாக வாழ்ந்து பைபிள் வாசித்து ஜெபிக்க. நிறைய பிள்ளைகள்கிட்ட பைபிள் வாசிக்கன்னு சொன்னால் வாசிக்க மாட்டாங்க, ஜெபிங்கன்னு சொன்னால் ஜெபிக்க மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அப்படிலாம் சோத்திரம் நிறைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அன்பு பிள்ளைகளை, இதை கேட்குற பிள்ளைகள் நீங்கள் கண்டிப்பாக பைபிளை வாசிக்கணும், ஜெபிக்கணும். இரவில் பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். அப்படி பைபிள் வாசி ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் மற்ற காரியங்களை செய்து நம்மை வழி நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஒலிவ மரங்களே, ஒலிவ மர கண்டுகளே, பச்சையான மரம்
அல்லேலூயா. கனி கொடுக்கிற மரம். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அந்த வசதிப்படியாக நம்முடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல கர்த்தர் வளர்த்து தருவார். கண்டிப்பாக வளர்த்து தருவார். அன்பு பிள்ளைகளே, பெற்றோர்களே, நீங்களும் இந்த பிள்ளைகிட்ட அல்லேலூயா கசந்து கொள்ளாதபடி என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அது எபேசியர் புஸ்தகம் அதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் 4ஆம் வசனம் சொல்கிறது, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எப்படி வளர்க்கணும் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையில் நம்ம பிள்ளையை வளர்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. அல்லேலூயா. கண்டிப்பாக ஆண்டவர் வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். எஜமான்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடட்ட மனதோடும் கீழ்ப்படிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேலைக்காரர் பார்த்து வேதம் சொல்கிறது, எஜமானுக்கு கீழ்ப்படிங்க. நிறைய பேர் எஜமான் கீழ்ப்படிய மாட்டாங்க. எஜமானை திட்டிகிட்டே இருப்பாங்க. அவர் அப்படி இப்படி அதை சொன்னார் இது சொன்னார் அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. கீழ்ப்படிய வேண்டும், எஜமான் கீழ்ப்படிய வேண்டும் சொல்லி வேதத்திலே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, 8ஆம் வசனம், மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அதுவும் கீழ்ப்படுதல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தான் கர்த்தர் நமக்கு பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் இந்த 2026ஆம் ஆண்டு, ஒரு வேளை 2025ஆம் ஆண்டு உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசியிருக்கலாம், திட்டிருக்கலாம், பாவம் செஞ்சுருக்கலாம், சினிமா பார்த்துருக்கலாம், குடிச்சிருக்கலாம், இன்னும் பலவிதமான தீசத்தி பீடி சிகரெட்டு பலவிதமான காரியங்களே அல்லேலூயா பண்ணி பெற்றோரை திட்டிருக்கலாம். சிலர் பிள்ளைகள் பெற்றோரை அடிக்கலாம் போகிறாங்க. அப்படி பாருங்கள், ஒரு வீட்டில் பெத்த பிள்ளை தாயை அடிக்க போனதுனால தாயை செத்துறணும், தாயும் தகப்பனு செத்துறணும் அப்படின்னு இருக்காங்க. எவ்வளோ பாருங்கள், பிள்ளைகள்லாம் இப்படி திமிராக பேசுகிறாங்க. அந்த திமிரு பேச்செல்லாம் எடுத்து போடுங்க. அன்பு பிள்ளைகளே, கீழ்ப்படிங்க, அன்பு செலுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, பைபிள் வாசி ஜெபிங்க. ஆண்டவர் எந்த கோபாக்கினையும் உங்கள் மேலே வராதபடி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் ஆண்டவர் அவனுக்கு நல்ல பெண்ணு ரெபெக்கால கொண்டு வந்தார். எப்படி கொண்டு கோடா கொடியே பெருகுவாயை வாழ்த்துறோடு கூட அந்த ஈசாக்கு பெண்ணு கொண்டு வந்தார். அப்படி உங்களுக்கு ஆண்டவர் தந்து ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணுகிறா. அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கும் அப்போ தான் உங்கள் பிள்ளைகள், நீங்கள் பத்து வளர்த்த பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படினா நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள். அப்படிப்பட்ட காரியம் செய்கிறதுக்காக நன்றி. கண்களை மூடி ஜெபிப்போம். நீங்கள் இருக்க இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிங்க. ஏசப்பா, எங்கள் அப்பா அம்மா நான் திட்டுறேன், எதிர்த்து பேசுகிறேன், சண்டை போடுறேன், எனக்கு கீழ்ப்பட தாங்கன்னு சொல்லுங்களேன். அன்பு பிள்ளைகளே, இப்போ ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அன்பு பரலோக பிதாவே, கொடி சோத்துருங்க ஏசப்பா. இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இறக்கத்துக்காக தோத்துறோம். அதிசயம் செய்யுங்க ஏசப்பா. இந்த டிவியை பார்க்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிதலை கர்த்தர் கொடுங்க ஏசப்பா. கீழ்ப்படியாமல் பிள்ளைகளுமே தெய்வ கோபாக்கினே வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. தேவன் அப்படி செய்யறக்கா தோத்துறோம். தூரா கவுலா மக்காரா ஷேகரா சக்கலா கம்தாரா சியாரா power name of Jesus. Thank you my Lord, thank you my Master, thank you my Father, thank you my Daddy. நன்றி ஏசப்பா. கீழ்ப்படிதல் கொடுங்க, அன்பு கொடுங்க. பைபிள் ஜெபிக்க ஆண்டவர் மேலே கீழ்ப்படிதல் கொடுங்க. அது மட்டும் இல்லை, படிக்கிற இடத்துல நான் படிக்கிற சாருக்கு கீழ்ப்படித்து கொடுக்குற சாருக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. தேவன் அப்படி செய்யறதுக்காக நன்றி. வேலைக்கு யாரோ தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவர் அப்படி செய்யறதுக்காக நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இறக்கத்துக்காக தோத்துறோம். பரிசுத்த தகப்பனே உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை டேடி. உங்கள் கரம் கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். அதிசயங்களை செய்கிறவர் கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். அற்புதங்களை செய்கிறவர் கூட இருக்கிறதுக்காக கோடியே சோத்துறேன். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுமுடியாக ஜெபிக்கிறேன். எத்தனையோ தாய் தகப்பன் நம்ம கண்ணீர் வடிக்கிறாங்க பிள்ளைகளுக்காக. அந்த கண்ணீரை கர்த்தர் கேட்டு அந்த பிள்ளைகளை கீழ்ப்படுதலுக்கு வர உதவி செய்யுங்க.
ஆண்டவர் அப்படி செய்திருக்கா தோத்துரும். 2026ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு கீழ்ப்படுதலை கொடுத்து அன்பு கொடுத்து நல்லா படிக்க உதவி செய்யுங்க ஆண்டவர். அப்படிப்பட்ட காரியம் செய்யறதுக்காக நன்றி. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. உங்கள் கரம் கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். அதிசயங்களை செய்கிறவர் கூட இருக்கிறதுக்காக நன்றி. அற்புதம் செய்கிறவர் கூட இருக்கிறதுக்காக கோடிய ஸ்தோத்திரங்களப்பா. ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ரெகலா தூரா தீனா ஐட்டோமி ஷாலா கௌரபா ஐட்டமி சந்தலா ரீதுனா ஐலா டாஜோனிமி சேகே ஐட்டோ ஷியாலா பௌதனா ஷியார கலகரபா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, சோத்திரம். உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனே தாயன் கணமனுவாயாக. அந்த வார்த்தை, அந்த வாக்கு தத்துவம், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி. அதிசயங்களை செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. உங்கள் கரத்திலே தாழ்த்திருப்பா. ஜபத்தை கேட்டு பெரிய காரியம் செய்யுங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் கரத்திலே தாழ்த்துரும். என்ன வாழ்நாட்கள் நீடித்திருக்கணும்ப்பா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியம் செய்கிறக்கா கொடிய சோத்துருங்க. தொடர்ந்து ஆசீர்வைங்க, கிருபை நாள் இறக்கத்தான் முடிச்சு விட்டுங்க. அதிசயங்கள் அற்புதம் நடக்கட்டும். தடைகள் பிசாசு போராட்டம் எதிர்ந்தாலும் எடுத்து போட்டு ஆசீர்வை. பரிசுத்தாண்டவர் கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.